சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ ராம், ராம் என்ன ராம் இது? ராம் ஏன் அவனை இப்படி கூட்டிட்டு போறீங்க? ராம் 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 ஐயோ மீனா, சார் சார் சாந்தி சார், இந்த பொண்ணு எப்படிமா? மீனா சார், என் புருஷன் நிரபராதி. அவரை யாரையுமே கொலை பண்ணல. ஒரு பொண்ணு கொலை பண்ணதா என் புருஷனை கொலைகாரன்னு சொன்னீங்கல்ல, அவர் கொன்னதா சொன்ன பொண்ணு இவதான். நான் தான் சொன்னேன்ல என் பையன் கொலை பண்ணிருக்க மாட்டான்னு. இப்ப நீங்களே பாத்துட்டீங்கல்ல, என் பையன் கொன்னதா சொன்ன பொண்ணு உயிரோட இருக்கா. தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க சார். இன்னும் என்ன சார் யோசிக்கிறீங்க? எங்க ராம ரிலீஸ் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். கான்ஸ்டபிள், அவரை ரிலீஸ் பண்ணுங்க. இவளை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வைங்க. ஓகே சார். மா வாமா. சார், இவ மட்டும் இல்ல சார், இவ கூட இன்னொருத்தன் இருக்கான். ரெண்டு பேரும் தப்பிச்சு போக பார்த்தாங்க. அந்த இன்னொருத்தனை ஊருக்கு வெளியே இருக்கிற ஒத்த வீட்டு பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்கேன். இவங்க ரெண்டு பேர்கிட்ட நான் விசாரிச்சப்போ பணத்துக்காக தான் இப்படி செஞ்சதா சொன்னாங்க. யார் சொல்லி என் புருஷனை மாட்டி விட்டாங்கன்னு விசாரிங்க சார். எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் பின்னாடி வேற யாரோ இருக்காங்க சார். இல்லனா இவங்க எதுக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்? அதுவும் இல்லாம என் புருஷனை பிளான் பண்ணி மாட்டி விடணும்னு இவங்களுக்கு என்ன அவசியம்? இவளை வச்சு அவங்க எல்லாரையும் கண்டுபிடிங்க சார். சாரி மேடம், நான் ஒரு போட்டோ எவிடன்ஸை மட்டும் வச்சு உங்க ஹஸ்பண்ட குற்றவாளின்னு நினைச்சிட்டேன். இவங்களை நாங்க பாத்துக்கிறோம் மேடம், நீங்க உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு போங்க. கான்ஸ்டபிள் சார், அவளை லாக்அப்ல வச்சிட்டீங்கல்ல? லாக்அப்ல தான் சார் இருக்காங்க. சரி, வண்டியில இருங்க. யோ, வண்டி அடியா.